நாடு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக, சிறப்புற வேண்டும் என்பதற்காகவே வந்த வர்க்கங்கய்யா எங்களுடைய தொழில்நுட்ப வர்க்கம். அதைய பார்த்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியினால் அதனால் தான் எங்களுடைய நாட்டிற்கு கேடு என்று சொல்லாதீர்கள். தொழில்நுட்பம் நல்ல முறையில் தான் தயாரிக்கிறோம், அதை பயன்படுத்துகிற மனிதர்கள் மீது தான் தவறு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஔவையார் அழகா சொல்லியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செகுடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு. அப்படி ஒரு குழந்தைகள் பிறந்தாலும் கூட எப்படி வளர்த்தது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது அறிவில் செய்த, அதாவது தொழில்நுட்பம் செய்த ஒரு மாபெரும் புரட்சி. கண்ணு தெரியாத பையன் இன்னைக்கு IAS அளவுக்கு படிச்சு பாஸ் ஆகுறான்னா பிரெய்லிங்கிற தொழில்நுட்பம். அதே மாதிரி கால்கள் கைகள் இழந்த ஒரு மக்கள் இன்னைக்கு பெரிய பெரிய சாதனை படைக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் அண்ட் லிம்ஸ்ன்ற தொழில்நுட்பம். இது எல்லாத்துக்கும் மேலே மென்டலி ரிட்டார்டட், மனநல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, தன்னுடைய அன்றாட வேலையை கூட செய்ய முடியாத ஒரு குழந்தை டெக்னாலஜியின் மூலமாக அதையும் கற்றுக்கொண்டு இன்னைக்கு செய்து கொண்டு தான் வருகிறது. இதை எல்லாவற்றிற்கும் மேலாக உலக மக்கள் அனைவரும் வியந்து பார்த்த வகையில் பேச முடியாத ஒரு குழந்தையை இதே தொழில்நுட்பத்தினால, இதே அண்ணா அறிவாலயத்தில் ஐயா தலைமையில் கலைஞர் தொலைக்காட்சியில் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க என்ற நிகழ்ச்சியில பேச வைத்து உலக மக்கள் அனைவரும் பார்க்க முடிவு செய்ததே இதெல்லவா தொழில்நுட்பம்? இன்னைக்கு நம்ம ஹலோன்னு சொல்றோம், சொன்ன அடுத்த மாத்திரத்துல 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க நம்ம பிள்ளையோ பையனோ அப்பாவோ அம்மாவோ நான் நல்லா இருக்கேன்பா நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்களே, அந்த தொழில்நுட்பம் கிடைத்தது இதுல. இது எல்லாவற்றுக்கும் மேல நம்ம என்னடா இந்த நாடு என்ன கண்டுபிடிச்சிருக்கும், இந்த நாடு என்ன கண்டுபிடிச்சிருக்கும், இவங்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம் தாங்க இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நமது தமிழ்நாட்டில் வெறும் 10வது படிக்கிற ஒரு மாணவன், அதாவது என்ன டிடெக்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுங்களா, அந்த பிஞ்சு இதயம் எத்தனையோ இதயங்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும்படி சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு டிடெக்ஷனை, அட்வான்ஸ் டெக்னாலஜியை மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்து வியங்குற அளவுக்கு ஒரு 15 வயசு பையன் இன்னைக்கு நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கானா, அதுதாங்க பெரிய சாதனை. 2020 இந்தியாவும் வல்லரசாகும், 2020க்குள் நம் நாட்டுக்கும் ஒரு நல்லரசு அமையுங்கிறது இதுலயே தெரியலையா? ஏன் இமயத்தில் கொடியை நாட்டினார்கள் அன்று, நிலவிற்கே சென்று கொடியை நாட்டினார்கள் இன்று. என்ன சொன்னீங்க? 3 பேத்தை நாங்க காப்பாத்தலையா? தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்றார்கள் அன்று. தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம், கண் தானம், உடல் உறுப்பு தானம், அதையும் தாண்டி இதயத்தை, நான் இறக்கும் தருவாயில் கூட என் இதயம் இன்னொரு உயிரை வாழ வைக்கும் என்றால் அந்த இதயத்தை கூட கழட்டி ஒரு பையன் தந்தானா அதுக்கு துணியாக நின்னது எங்களுடைய தொழில்நுட்பம் தாங்கய்யா. அதாவது விவசாயத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான், நாங்க எதுக்குமே இல்லையா. ஐயா உங்களுக்கு வெங்காயம் தெரியும்ல? வெங்காயம் வெங்காயம் ஒரு காலத்துல தெரியாத ஒரு தமிழன் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன் இந்த வெங்காயத்தினால ஆட்சியே மாறி இருக்கு, அதுவும் தெரியும் இல்லைங்க உங்களுக்கு? அந்த வெங்காயத்தினுடைய சாகுபடி செய்வதில் இந்தியா தான் முதலிடம். ஆனால் இன்னைக்கு பிற நாடுகள் முதலிடத்தில் இருக்கு. அதுலேயும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு 10,000 கிலோ வெங்காயத்தை மகசூல் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெறும் 5,000 கிலோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு புக்கில் ஷாக்கிங் நியூஸ் அழகாக போட்டிருக்கான். ஆனால் நம்மளுடைய வளத்திற்கும் நம் தமிழ்நாட்டினுடைய வலிமைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவோ எடுக்கலாம். தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததே ஆகும். தொழில்நுட்பத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தி அவர்கள் விவசாயம் செய்தார்கள் என்றால் ஒரு ஏக்கராக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மண் வளத்திற்கு ஒரு ஏக்கராக்கு கிட்டத்தட்ட 10 டன் வெங்காயத்துடைய மகசூல் எடுக்கலாம். பிழை வீழ்ந்தாலும் கூட விவசாயிகள் வீழப் போவதில்லை, அதற்கு தேவை எங்களுடைய தொழில்நுட்பமே என்று கூறி தோல்வியை எதிரியாக்குவோம், வெற்றியை நண்பனாக்குவோம், முயற்சியை மூச்சாக்குவோம், வலிமையை வாழ்வாக்குவோம், தொழில்நுட்பத்தினாலே இந்திய நாட்டையே முன்னேற்றுவோம் என்று சொல்லி, வீழ்வது நாமவே இருந்தாலும் சரி, வாழ்வது என்றும் தமிழாக இருக்கட்டும் என்ற என் ஐயாவின் சூளுரையை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.